ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பிளாக் ஷூட்டில் எப்படி நான் டைகர் எடுக்க போகிறேன், வேறு டைகர் எடுக்க போகிறேன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் லைக் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லேட் இந்த கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஓகே, ஸோ சரி நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எப்படி நான் செல்ஃப் இதெல்லாம் சும்மா அப்பாவை ட்ரேட் பண்ணுறது. இது ட்ரேடு தான். ஆனால் நம்ம வந்து என் தம்பிக்கு என்ன கேட்டியான் ப்ரோ ஆட்ராஸ் அக்செப்ட்னு போட்டேன். நோ அயன்டா நோ எந்த ஸ்பிரிட்டு கேஸ் சொன்னாங்க. அதனால் நான் நோ சொன்னேன். அக்செப்ட்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் மேடம் என் தம்பிக்கு கேட்டதுனால தான் இப்போ ஃப்ரீயாக கேட்டேன். அவன் அப்புறம் தள்ளி சொல்லியிருக்கான். ஸோ ஸ்பிரிட் கொடுத்து வேணாம் கொடுக்குறேன். ஸ்பிரிட் என்ன வாங்கி வச்சு இப்போ திரும்பி என்ன கொடுத்துருவான். ஓகே பார்த்தீங்கன்னா என் தம்பிகிட்ட இப்போ அந்த 3x கொடுக்க போகிறோம். ஸோ ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுறா இப்படி சொன்னேன். அப்புறம் தான் இது ஸ்மோக் கட் பண்ணி அதனால ஒன்றும் வரல. ஸோ இப்போ கிரியேஷன் இது வச்சு ஈஸி பண்ண சொன்னியா. சரி வேறு வழியே இல்லை. கிரியேஷன் ட்ராப் பண்ண முடியல. செத்துருவோம். செத்துட்டு திரும்பி வந்துடுவோம். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரியேஷனையும் ஸ்மோக் ஆட் பண்ணுறான்னு சொன்னேன். ஸ்மோக் என்கிட்ட இல்லை. அதனால் எல்லா காமனும் எடுக்கணும். எல்லா காமனும் இருக்கணும்னால தான் அது கஷ்டம். ஓகே டேட் பண்ணியாச்சு. அவன் வந்து இப்போ டைரி சாப்பிட போகிறாப்புல பாருங்கள். மனசு வருங்க இப்போ சாப்பிட போகிறது. என்ன பண்ணுறது, இந்த நாய் தான் ஈஸி ஜாஸ் இப்போ டார்ச்சர் பண்ணி டைகர் கேட்டு இருந்துச்சு கேஸ். நான் எங்கள் அம்மா வேறு தர சொல்லிட்டாங்க. அதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அதனால் அப்படியே வேஸ்ட் பண்ணி டீரஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜிடி வந்து டைகர் சும்மா காட்டினேன். சீரை போட்டேன். அப்புறமா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவருக்கு வந்து கிவ்வே பண்ணோம். அவர் பெயின் கிட்ட இருப்போம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நான் அவருக்கு கண்ட்ரோலர் கொடுத்தா நான் பெயினை கொடுத்தேன். ஸோ ஓகே டைகரை கொடுத்து இப்போ என்ன பண்ணேன்னா பெயின் கேட்க சும்மா காட்டினே வந்து வாங்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுறது. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா எப்படா சாப்பிட்டேன் இப்போ எப்படா கிடச்சுன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் சும்மா அப்பப்போ காட்டுவேன். அப்பப்போ அந்த சீன்லாம் கொஞ்சம் மாற்றி சென்ட் பண்ணுற மாற்றி அப்படியே அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு. வேண்டிய வந்து பேசிங்கன்னா வேண்டியதான் 6 வச்சு வாங்கணும். ஸோ வேண்டியமோ ஒரு 6 வாங்கியிருக்கோம். இதான் இப்போ பேசி நம்மப்பா பிளாக் 2500 ஃப்ராக்மெண்ட் வேஸ்ட்டாக போச்சு. பட் பரவாயில்ல. இப்போ வந்து வேலட் டைகரில் ஒரே ஒரு பவர் தான் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோதானே இருக்குது. ஸோ இனிமேல் தான் நான் பவர்லாம் பண்ணணும். ஸோ வேலட் டைகரோட ஷோகேஸ் நான் தனியாக போடுவேன். ஸோ அதுக்கடுத்து டைகரோட வேலல்ஃப்ஸ்க்கு நீ மியூட்டேஷன் தான் ஓகேவா. வேலல்ஃப் அது டைகர் ஓகேவா. அதனால் வேலட் டைகர் சொன்னால் வேலல்ஃப் இது டைகர் ஓகேவா. வேலல்ஃபுக்கு தனியாக டைகர் என்னடா ஒரு பாவி லாட்டி சுடுங்க மோன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இவ்வளோ இருக்கா. பார்த்தீங்கன்னா மாற்ற முடியுது கீஸ். பார்த்தீங்கன்னா தெரியுதா சூப்பரே வேறு லோடு. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நான் மாற்றிக்கிட்டு இருந்தேன். சும்மா ஓடிட்டு இருந்தேன். டைகருக்கு சும்மா மாஸ்டர் பண்ணேன். ஓரளவுக்கு மாஸ்டர் வச்சு ஓகே சூப்பர் ஹியூமன் வச்சு அடிச்சு இப்படி இப்படி தான் மாஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் டைகர்ன்றேன். ஐயோ வேர் உல்ஃப் நம்ம எப்போ வேர் உல்ஃப் தான் இந்த லாடு வேறு போட்டு சொல்லி இன்டர்நெட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே இப்படி தான் நான் ஏற்றிட்டு இருந்தேன் ஓகேவா. நான் வரலாம் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டார்க்னஸ் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இதை நம்ம வச்சு அக்செப்ட் பண்ணோம்னா வந்து பார்த்தா இங்கே ரைடு ஆரம்பிச்சு. ஆனால் ரைடு ஆரம்பிச்சு இங்கே வந்துட்டு ரெடி. ஆனால் ரைடு அங்கே ஓடிட்டு இருக்குது. என்ன இலவிடாதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. சரி ஓகே நமக்கு போச்சு அவ்வளோதான் போச்சு இல்லை போச்சு அவ்வளோதான் நாசமாக போச்சு எல்லாம் போச்சு எவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு பக் ஆகிடுச்சு. நான் இங்கே ரெண்டு விஸ்டா டாக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு என்ன இப்போ அவனுக்கே பக் ஆகி அவனுக்கு பக் ஆகிடுச்சு. ஓகே அதுதான் நம்ம விஸ்டா டாக்டர்ஸ் கொடுத்து இப்போ வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அவனை அடித்து முடிச்சோன்னா எனக்கு வந்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஒரு நம்பிக்கை தான் அடிச்சுட்டா நம்ம கிடச்சிருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் நான் ஒன்று அடிக்க வந்தால் என்னமோ பண்ணுறேன். அங்கே வந்து ஓடுறேன் டெலிபோர்ட்லாம் வரேன். இங்கே பெரிய பினாட்டோ நினைப்போ இருக்குது. எல்லோ ஃப்ளாஷு வந்து பிளாக் இது வந்து என்ன சொல்கிறது ஒயிட் ஃப்ளாஷ் கேஸ். அவன் பேர் எனக்கு தெரில. வந்து 1 பீஸில் வருவான் போல். 1 பீஸ் தானே. ஆமாம் 1 பீஸ் தான் வருவான் போல். அது என்ன கேட்டேன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேண்டியில் வந்துட்டு ஓகே நம்ம இங்கே நின்று போவோம். ஆனால் நம்மளை போட்டு பார்க்குறாங்க. அதனால தான் சரி டைகர் இருக்கா. டைகர் என்ன பண்ணுறது தானே ஒரு டைகர் ஸ்பின் பண்ணி கிடச்சி. அதனால் டைகர் எல்ட்ரேட் தான். ஆனால் வந்து என்ன பண்ணுறது நம்ம சும்மா தூக்கி போடுறதுக்கு கிஃப்ட்னு சும்மா அவன்ட்டு அப்படி சீனாக போட்டேன். கிஃப்ட்டு நம்ம யாரோ ஸ்ட்ரேஞ்சர் யாரும் தெரில. ஸோ ஃப்ரெண்டாக சும்மா கூடுறான்னு சொன்னேன். கொடுக்கவே இல்லை. ஸோ போடா அப்போ சொல்லிட்டு போயிட்டேன். சும்மா ஒரு கிஃப்ட் சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஓகேவா. பார்த்தீங்கன்னா அது ஒரு டைகரும் வேஸ்ட்டாக போச்சு. திரும்பி டைகர் எடுத்துட்டேன். டைகர் தான் அப்போலாம் இந்த டைகர் என்கிட்ட சொன்னேன்ல அதை இப்படி தான் எடுத்து ட்ரேட் பண்ணி. ஸோ அதனால தான் டைகர் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வேரல் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா சாப்பிட்டு ஸ்வின் தான் காட்டினேன். இதில் புதுப்பிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா வேரல் ஃப்ரெண்ட் திரும்பி சுற்றுனேன். ஸோ வேரல் ஃப்ரெண்ட் எப்படி கிடச்சுன்றதை நான் வீடியோ பாட்டுவேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். ரெடியாக இருங்க. வேரல் டைகர் ரெடி கிடச்சுன்னு. ஸோ பாருங்கள் வேரல் டைகர் கிடைக்கிறப்ப அப்படியே நொறுக்கி விட்ருங்க ஈஸினே. ஸோ இங்கே ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா என் தம்பியா இதெல்லாம் தரம் டைகருக்கு வந்து இது பண்ணால் கொடுத்துட்ருக்கேன். இருங்க ஓகே இருங்க. ஐயோ ஓகே பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ தான் என்னோட அழகிய தருணங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் ஒரு 500 ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுப்பா பார்த்தா அப்போ இதை கொடுத்து காமன் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க.
சரி ஓகே செகண்ட் ஸ்பின்னை போடணும் பார்த்து செகண்ட் பார்த்தா ஸ்பிரிக்கை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. தோற்றுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் தேர்ட் ஸ்பின்னை போட்டு பார்த்தா அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா, இதே மாதிரி தான் இது போன ஒரு இதுக்கு அவனுக்கு கொடுத்து விச் கிராஃப்டிங் பாஸ் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. தோற்றுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு போய் டென்ஷன் ஆயிடுச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தார், இந்த ப்ரோ என்கிட்ட எதுவும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவருக்கு கிவே பண்ணலாம். அவர் தான் நான் கேஸ் வாங்கினேன் ஓகேவா, அவர்கிட்ட தான் கேஸ் வாங்கினேன் ஓகேவா. அவர் தான் எனக்கு கேஸ் கொடுத்தாரு. எப்படின்னா நான் டோ கிட்டே நான் டோ கொடுத்து நான் கேஸ் வாங்கிட்டு நமக்கு டபுள் கிட்டே நான் திரும்பி நான் இன்னொரு டோ கொடுத்துருவேன் கன்ஃபார்மாக கிவேவேல. ஸோ அது கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அதை நான் அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணுமான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஓகே. ரெக்கார்ட் பண்ணி இப்போ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் யூஸ் அதனால் ஓகே விடுங்க. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து கோல்டு மாஸ்க் தருவேன். அதனால கோல்டு மாஸ்க் வந்து வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா டைமண்ட் வச்சு அதை 8 பென் சொல்லிட்டு போகலான்ட்டேன். ஓகே வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பியான் அங்கிட்டலாம் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம தேவை கிடையாது. நான் இங்கே இந்த சென்டரில் ஒரு திருப்பாங்க அவன்கிட்ட தான் கோல்டு மாஸ்க் போகணும் ஓகே. அங்கே ஒரு திருப்பி அவன் வந்து கோல்டு ரேஸ் கொடுப்பான். ஆனால் அவன்கிட்ட வந்து ஒரு ஹெல் ஃபேர்னு ஒன்று இருக்கும், அது வந்து கொடுக்க இல்லை. அதனால் ஓகேவா பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பியான் சிஸ்டர் திருப்பிடுவோம். இட்ஸ் ஓகே எனிவேஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை கோச்சுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம். இப்போ நான் என்னன்னு சொல்கிறது ஒரு இப்படி ரைட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டிங் இப்படி தான் யூஸ் வாங்கினேன் ஓகேவா. க்ரீன் லைட்டிங் கட்டினில் அதான் க்ரீன் லைட்டிங் இப்படி தான் வாங்கினேன். கேஸ் அதெல்லாம் கொடுத்து தான் வாங்கினேன் க்ரீன் லைட்டிங்கை. ஸோ க்ரீன் லைட்டிங்கை வச்சு தான் நம்ம டயர் வாங்கணும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவனுக்கு அவனை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறானே இன்னரா நீ வேறு பாயலை. ஓகே இருங்க நம்ம ஜஸ்ட்டு முன்னாடியாச்சு சரி சூப்பர் இப்போ இருந்துச்சா இன்னும் ஒரு நிமிஷமா எம்புட் நேரம்டா இருங்க நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு ஓகே திரும்பி வாங்க ட்ரெடிங்காச்சும் வாங்கடா ஓகே இப்போ ஸ்பின் பண்ணுவோமா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறோம். என்ன ஈட்டங்களோ இத்து போனது விச் கிராஃப்டிங் பாக்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பின்னு டேய் ப்ளீஸ்ரா கொடுத்துடா நீ மாசுடா நீமா டேய் ப்ரோ கைஸ் கிடச்சிச்சு வேறு டேக்கரு. சூப்பர் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ சாப்பிட போகிறேன்னு சொன்னால் சாப்பிட்ருப்பேன், வாங்கிட்டே பார்த்துருப்பீங்க சாப்பிட்ருப்பேன். நான் சும்மா ஒரு சீனை போட்டிருக்கேன். சரி நான் அப்போல்லாம் மிரண்டிங்க, நான் அப்போல்லாம் சவுண்டை பார்த்துருந்தேன் மிரண்டிருப்பீங்க. நம்மகிட்ட ஒரே ஒரு மித்திகள் ஒன்லி கண்ட்ரோல். இதுக்கடுத்து எப்படி நான் எடுத்தேன் அதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு வரது எவ்வளோ வச்சிருந்தேன் மித்திகள் இப்போ ஒரு தான் இருக்குது. நான் மித்திகள் திரும்பி நிறைய எடுத்துருவேன். ஸோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா வீடியோ ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோலாம் இருக்குது. ஸோ இது நான் ஸ்பின் பண்ணுவோம் இன்னும் ஸ்பின் பண்ணுவோம் மாரி என்னன்னா கூட எனக்கு ஒன்று கமெண்ட் கொடுறேன் சூப்பர் வச்சுக்க அப்படின்னு. நம்ம வேல்ஃப் டைர் கிடச்சிச்சு ஆனால் நான் கலந்துக்க போகிறேன். நான் வேல்ஃப் டைர் சாப்பிட்ட போகிற இன்னொரு வேல்ஃப் டைர் ட்ரேடிங் காசு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ கிட்சனே எடுக்கலாம். ஸோ கிட்சனே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா தான் ஒரு 20 காசு இல்லைனா ஃப்ரூட் எனக்கு வந்து சொல்லிடுறேன் இப்போயே நான் ஃப்ரூட் ஸ்டோரேஜ் எனக்கு வந்து தேவைப்படுது. அதனால வந்து நான் ஃப்ரூட் ஸ்டோரேஜ் கேட்க போகிறேன், ட்ரேட் பண்ண போகிறேன். அதே நான் என்னென்ன ஆஃபர்னு சொல்லிடுறேன். அது ஓகேவான்னு பாருங்கள் நீங்கள். ஓகே மீன்ஸ் நீங்கள் கொடுக்குறது உங்கள் ட்ரேட் பண்ண மாட்டேங்க கன்ஃபார்மாக அதெல்லாம் ஓகே மீன்ஸ் இது வந்து ப்ரோ இது கரெக்டான ரேட்டு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். சரி நான் வந்து ஃப்ரூட் ஸ்டோரேஜ் என்னென்ன இது பண்ணுறேன்னா செலஸ்டியல் பெயின் டோவு ஒரு ஸ்பிரிட் மட்டும் தான் யூஸ் தான் என்னால் முடியும். அவ்வளோதான் இருக்குது என்கிட்ட. ஒரு டோ ஒரு ஸ்பிரிட்டு ஒரு செலஸ்டியல் பெயின் யூஸ் ஓகே. ஸ்கின்னு லிமிட்டட் ஸ்கின்னு தான் ஓகேவா. ஸோ ஃப்ரூட் ஸ்டோரேஜுக்கு இது ஒரு நல்ல டீலான்னு பார்க்காமல் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஸ்பின்னிங்கை போடும் புத்தா மாதிரி ஸ்பின்னிங்கை போட்டு பயன்படுத்த பார்த்தா அப்படியும் இல்லை அதெல்லாம் சரி ஓகே. ஆனால் வேரல் ஸ்கின் கிடைக்கிறப்ப அப்போ தான் புத்தா மாதிரி தான் நான் எடுத்து கிடச்சிச்சு ஓகே. நம்ம ஒன்று ஆனால் அந்த புத்தா மாதிரி எடுத்துட்டோம். ஸோ இனிவேஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் 4 போட்டு பாருங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ் பாய் டாட்டா.